ஸ்டாலின் மாமா இங்கிலாந்துக்கு போயிருக்கிறாரு. ஸ்டாலின் மாமா ஜெர்மனிக்கு போயிட்டு ஜெர்மனிலேருந்து இங்கிலாந்து போறார். இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்டில் பெரியாரோட உருவப்படத்தை திறந்து வைக்கிறார். எதுக்குன்னா, திராவிடம் தொடங்கி 100 வருஷம் ஆச்சு. இந்த திராவிடத்துக்கு ஸ்டாலின் தான் கரெக்டான தலைவரா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஜெர்மனியில் அவர் வந்து 7,000 கோடிக்கு எம்ஓயு போட்டிருக்கேன்னு இருக்கிறார். இதுக்கு கட்டாயம் எல்லாரும் இங்கே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம திமுக காரங்க 25% அவங்ககிட்ட கை கொடுக்காம அவங்கள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாங்க. இங்கே வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் பெங்களூருக்கு வேறு எங்கேயாவது போயிடுவாங்க. இதான் எப்பயும் நடக்கிற விஷயம். இப்பயும் அதான் நடக்க போகுது. இந்த 25% கொடுக்கறனால நம்ம சிவாஜி படம், ரஜினி படம் பார்த்தோம் இல்லையா, ரஜினி சிவாஜி படத்தில் அதே நிகழ்ச்சி தான் நடக்க போகுது. அதனால் திமுக என்னைக்கு அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க முதலீட்டை உள்ளே கொண்டு வர முடியும். இல்லை போய் ஒப்பந்தம் கையெழுத்து போடலாம், ஆனால் யாரும் வரமாட்டாங்க. ஸ்டாலின் மாமா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை சரி பண்ணுறதுக்கே இன்னொரு ஜென்மம் அவர் எடுக்க வேண்டியிருக்கும். அவர் வெளிநாட்டுக்கு ஓய்வு எடுக்க போயிருக்கிறார். சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம், புறாவுக்கு வந்து சாப்பாடு போடுறதெல்லாம். ஸோ அவருக்கு ஒரு ஓய்வு தேவை, அதனால் அங்கே போயிருக்கிறார். இங்கிலாண்டில் போய் என்ன பண்ண போகிறாருன்னா, ஆக்ஸ்போர்டில் போய் ஏதோ ஒரு நிகழ்ச்சி கலந்துக்க போகிறார். இதனால் நம்ம வந்து பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம முதல்வர் திரும்பி வரட்டும். வந்து அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்து வந்த பிறகு இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். 2026 வரைக்கும் அவரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அவராக ரெஸ்ட் எடுத்து கோபாலபுரமோ இல்லாட்டி வேளச்சேரியில் துர்கா அம்மையாரோட செட்டில் ஆயிடுவார். அதனால் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எப்படியும் எடப்பாடி வந்து அவர் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு இருக்கிறாரு. எடப்பாடிக்கும் செங்கோட்டனுக்குள்ள சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஸ்டாலின் மாமாவோட இந்த பயணம் ஒரு ஜாலியாக இருந்துட்டு போட்டுமே. அவருக்கு ஒரு லீவ் வேணும். ராகுல் காந்தி அப்பப்போ போவார் இல்லையா, நம்ம பெரிய பப்பு அங்கே, இங்கே இருக்கிறது நம்ம ஸ்டாலின் மாமா. 2 பேரும் வெளிநாட்டு பயணத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க நமக்கு தெளிவாக தெரியும். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் அவங்க உண்மையாகவே என்ன செய்வாங்கிறத ஒரு கிண்டலாக கூட உங்களோட பதில் போடுங்களேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.